ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாவேஜ் பாயிண்ட். நான் உங்கள் ஏஸ்கார். ஸோ இன்றைக்கி இந்த டாப்பிக்கில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா 2024 இதுவரையும் நிறைய படங்கள் நம்ம பார்த்துட்டோம். அதில் ஒரு சில டேரக்டர்ஸ்லாம் பயங்கரமான ஃப்ளாப் கொடுத்துருப்பாங்க. அதுலேயும் யூஸ்வல் டேரக்டர்ஸாக இருந்தால் ஓகே, பட் ஒரு காலத்தில் அவங்க ஒரு சிம்மாசனத்தில் ஒரு கோபுரத்தை இருந்த ஒரு டாப் டேரக்டர்ஸ்ன்னு சொல்லலாம். அவங்க மன்னக்கவன காலமாக இந்த 2024 அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி ஒன்றும் இல்லாதவங்க இவங்க என்ன பண்ணிட போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டுக்காமல் விட்ட ஒரு சிலர் மிகப்பெரிய பிரம்மாண்டமான வெற்றியவே கொடுத்து இந்த வருஷத்தை ஆக்கிரமிச்சாங்க. அப்படி பல்பு வாங்கின டைரக்டர்ஸ் யாரு, சர்ப்ரைஸ் பண்ண டைரக்டர்ஸ் யாரு, ஏன் இதெல்லாம் நடந்தது? ஸோ இந்த 2024 ஒரு டைரக்டரா பலரும் எப்படி ஜெயிச்சாங்க, மக்கள் மனசை எப்படி கரெக்டா புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்றத பத்தி தான் நீங்க இந்த வீடியோல நம்ம பேச போறோம். ஸோ அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வருஷம் ஆரம்பிக்கும் போதே ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியா ஆச்சரியத்தோட தான் ஆரம்பிச்சது. அரண்மனை 4 100 கோடி கலெக்ட் பண்ணி நெகட்டிவ் ரிவ்யூலாம் வாங்கல, ஓரளவு கொஞ்சம் பாசிட்டிவ் ரிவ்யூவே வாங்கி பல பேரையும் ஷாக் பண்ணுச்சு. என்னடா அது அரண்மனையா, சுந்தர் சி சார் படமா இது அப்படின்ற அளவுக்கு பலரையும் ஷாக் பண்ணாங்க. அது ஜெயிச்சதுக்கான ஒரு முக்கியமான காரணமும் என்னன்னா, தொடர்ந்து பல டெம்ப்ளேட்ஸ் அப்படியே ஃபாலோ பண்ணாம கொஞ்சம் ஏதாவது டிஃப்ரெண்டா கொடுப்போமே அப்படின்னு சொல்லிட்டு அதுல ஒரு சில விஷயங்கள் கதைப்படி லைட்டா ரீகரெக்ட் பண்ணிருப்பாரு. அப்படி இருந்தாலுமே கடைசி சீன்ல சாமி போயிட்டு தேவையில்லாத காமெடி அதெல்லாம் இருந்தது. பட் இருந்தாலுமே கொஞ்சம் புதுசா இருக்கே அப்படின்ற மாதிரி ஆடியன்ஸுக்கு இது பிடிச்சி போய் கிட்டத்தட்ட ஒரு 100 கோடி கலெக்ட் பண்ணி இந்த வருஷத்தோட ஆச்சரியமிக்க ஒரு ஹிட்டா அரண்மனை 4 ஆச்சு. அது போகாதுன்னு பாத்தீங்கன்னா அருண் மாதேஸ்வரன் அண்ட் சிவகார்த்திகேயன் இவங்களாம் ஒரு பொங்கல் கிளாஸ் ஒன்று விட்டாங்க, கேப்டன் மில்லர் வர்சஸ் அயர்லாந்து. ஸோ அது மொத்தமா ஊத்தி மூடிருச்சு. அதுவும் 2 பேருமே டாப் ஆக்டர்ஸ். இப்படி இந்த வருஷத்தோட ஸ்டார்டிங்ல ஃபிளாப் கொடுத்த அதே சிவகார்த்திகேயன் பாத்தீங்கன்னா இந்த வருஷத்தோட எண்ட்ல இண்டஸ்ட்ரியல் ஹிட்டே கொடுத்தாரு. ஸோ இப்படி வித்தியாசமான விஷயங்கள்லாம் இந்த வருஷத்துல நடந்தது. முக்கியமா ஒரு காலத்துல பிரம்மாண்டமான டைரக்டர், இந்தியன் சினிமா தமிழ் சினிமானா இவர் தான்ப்பா இனிமே அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு பேர் வாங்கின டைரக்டர் சங்கர் பாத்தீங்கன்னா ஒரு ரோஸ்ட் மெட்டீரியலா இந்த வருஷம் மாறினார். வச்சு செஞ்சாங்க கிரிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அடி நவுத்துனாங்க. அவர் எடுத்த இந்தியன் 2 படமும் ஓடல, பாக்ஸ் ஆபீஸ் படையும் கலெக்ட் பண்ணல, ரிவ்யூ வைஸும் ஓடல. எப்பயுமே அட்லீஸ்ட் நல்ல ரிவ்யூ வாங்கிடுச்சு, கலெக்ட் பண்ணலன்னா நல்ல படம் தானே எடுத்திருக்கோம்னு சொல்லிட்டு முட்டு கொடுப்பாங்க. இல்ல ரிவ்யூ கொஞ்சம் அப்படி இப்படி போயிடுச்சு, கலெக்ட் பண்ணிட்டாங்கன்னா நல்ல படம் தான், போட்ட காசு எடுத்துட்டோம், நல்லா ஓடிச்சு, மக்கள் நல்லா என்ஜாய் பண்ணாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒதுங்கிடுவாங்க. இது ரெண்டுமே ஆகல அப்படின்னா தான் ஒருத்தங்களை டார்கெட் பண்ணி பயங்கரமா அடிப்பாங்க. அது டைரக்டர் சங்கருக்கு நடந்துச்சு. அதே மாதிரி ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு, பெரிய பட்ஜெட், ஒரு பெரிய ஸ்டார் கேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்ப்புக்கு மத்தியில ரிலீஸ் ஆன கங்குவாவும் இதே நிலைமை தான். ஒரு ரோஸ்ட் மெட்டீரியலும் ஆச்சு, காசுமே கலெக்ட் பண்ணல, ரிவ்யூமே சரியா வரல அப்படின்னு பார்க்கும்போது இதையுமே வச்சு செஞ்சாங்க. ஸோ இப்படி சிறுத்தை சிவா டைரக்டர் சங்கர், சிறுத்தை சிவாமே ஹிட்ஸ் கொடுத்த டைரக்டர் தான். இப்போ இவருக்குமே என்னவோ தெரியல, கெட்ட காலமான்னு தெரியல, ரீசெண்டா ஒரு 3-4 ஃபிலிம்ஸ் பல்ப் வாங்கிட்டு இருக்காரு. அதுல ஒன்னா கங்குவாவுமே இப்போ இவருக்கு அமைஞ்சிச்சு. தென் பாத்தீங்கன்னா ஹரி, ஒரு காலத்துல தமிழ் சினிமால ஒரு பக்கா கமர்ஷியல் படம் எடுக்கக்கூடிய ஒரு டைரக்டர்னா ஹரி தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ரொடியூசர்லாம் அப்படி போய் அலைஞ்சு நிற்பாங்க, சார் ஒரு கமர்ஷியல் படம் கொடுத்துருங்க சார். பெரிய பெரிய டாப் ஆக்டர்ஸ்லாம் சார் உங்களோட படத்துல எப்படியா நான் நடிச்சணும் சார் அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா, அஜித், விஜய் இது மாதிரியான டாப் ஆக்டர்ஸ்லாம் ஆசைப்பட்டிருக்காங்க. அந்த அளவு ஒரு பெரிய கமர்ஷியல் டைரக்டரா அந்த டைம்ல ஹரி இருந்திருக்காரு. அப்படி இருந்த ஹரிக்கு இப்ப இருக்கக்கூடிய புது ஹீரோஸ் கூட இனிமே இவர் கூட படம் பண்ணக்கூடாதுப்பா, அவர் பக்கா அவுட் ஆயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சுதாரிச்சுக்கிற அளவுக்கு ஒரு பயங்கர ரோஸ்ட் மெட்டீரியலா ரத்னம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படத்தை எடுத்து அவரோட இண்டஸ்ட்ரியல் கேரியரை பாத்தீங்கன்னா டோட்டலா முடிச்சுக்கிட்டாரு நான் நினைக்கிறேன். ஏன்னா இதுக்கப்புறம் ஹரி சார் என்ன படம் எடுக்க போறாருன்னு தெரியல. ஒரு காலத்துல அவரோட நல்ல படங்களா இருக்கு, ஐயா, அருள், தாமிரபரணி, இது மாதிரி நல்ல படங்களா அவர் எடுத்திருக்காரு, பயங்கர ஹிட்டான படங்களா இருக்கு. பட் இப்ப ரீசெண்ட் டைம்ஸ்ல அவர் எடுக்கக்கூடிய படங்கள் எதுவும் பெருசா போல, பல்பு தான் வாங்கிட்டு இருக்கு. அதுல ஒன்னா இந்த வருஷம் ரத்னமும் ரிலீஸ் ஆகி பயங்கரமா அடி வாங்குச்சு. இப்படி ஒரு நல்ல பேர் வாங்கின சீனியர் டைரக்டர்ஸ், எக்ஸ்பீரியன்ஸ் டைரக்டர்ஸ்லாம் பயங்கரமா கிரிஞ்சு மெட்டீரியலா மாறிக்கிட்டு இருக்கு. இந்த டைம்ல புது டைரக்டர்ஸ் யாருன்னு என்னன்னு தெரியல, வந்தாம்பா சொல்லி வச்சு அடிச்சான்ற மாதிரி பயங்கர பிளாக் பஸ்டர் கொடுத்தாங்க. லைக் லப்பர் பந்துன்னு ஒரு படம் வந்தது, அந்த டைரக்டர் நியூ ஃபேஸ், யாருன்னே தெரியாது. ஸோ அவர் பயங்கரமா ஒரு படம் எடுத்து அது கமர்ஷியலாவும் சரி, கதைப்படியும் சரி, எல்லா சைடும் அதை பிடிச்சி போய் ஒரு சம ஓட்டம் ஓடிச்சு. அதே மாதிரி ஜமான்ற ஒரு படமும் பயங்கரமான ஒரு ஷாக் கிரியேட் பண்ணுச்சு. இதுக்கப்புறம் ரங்கோன்னு ஒரே ஒரு படம் எடுத்து அதுவும் அந்த படம் சரியா போகல. அப்படிப்பட்ட ஒரு டைரக்டரோட படம் அமரன், அது மிகப்பெரிய பிளாக் பஸ்டா இந்த வருஷத்துல இது மாறுது. இது மட்டும் இல்லாம வெங்கட் பிரபு ஆல்ரெடி மாநாடு ஹிட் கொடுத்தாரு. ஆனா அதுக்கப்புறம் கஸ்டடின்னு ஒரு படம் கொடுத்து பயங்கரமா வாங்கி கட்டிக்கிட்டாரு. இவர் என்ன பண்ண போறாரு? தென் இது மட்டும் இல்லாம இது விஜயோட படம், விஜய் படம் ஆக்ஷன் எடுத்தாலே அதான் பண்ணி விட்டுருவாங்க, இது மிக்ஸ்டு ரிவ்யூவா வாங்குவோம், இது கலெக்ட்லாம் பண்ணாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்துக்கு ஓவர் நெகட்டிவ் ரிலீஸுக்கு முன்னாடியே வந்தது. பட் ஓவராலா தப்புச்சேண்டா, ரோஸ்ட் மெட்டீரியலா மாறாத வரையும் சந்தோஷம் அப்படின்ற அளவுக்கு கோட்டு படமும் தப்பிச்சு போயிருச்சு. அது பாக்ஸ் ஆஃபீஸ் படி நல்லா கலெக்ட் பண்ணி அங்கிருந்து
எஸ்கேப் ஆயிடுச்சு. இதை பத்தி ஒரு சில சர்ப்ரைசஸும் இருந்துச்சு. அதே மாதிரி தங்கலான் என்னதான் வந்து மிக்ஸ்டு ரிவ்யூ கிடைச்சிருந்தாலுமே தங்கலான் படம் வந்து பாக்ஸ் ஆஃபீஸ் வைஸா வந்து அது கலெக்ட் பண்ணிருச்சு அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ அந்த படமே எஸ்கேப் ஆயிடுச்சு இந்த ஒரு இதுல இருந்து அப்படின்னு சொல்லப்படுது. இதுக்கப்புறம் வாழை, கொட்டுக்காளி இது மாதிரியான நல்ல நல்ல படங்கள்லாம் டேரக்டர்ஸா அவங்க வந்து இந்த வருஷங்கள் வந்து ஜெயிச்சாங்க. இது மட்டும் இல்லாம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் சீனியர் டேரக்டர்ஸ்லாம் வந்து அடி வாங்குறாங்க. புது டேரக்டர்ஸ் சின்ன சின்ன பசங்க புது பசங்களாம் வந்து பயங்கரமா ஹிட் கொடுக்குறாங்க. இந்த வருஷம் லோகேஷ் கனகராஜ் சாரோட படம் வரல, வந்ததுன்னா கண்டிப்பா அதுவுமே வந்து ஒரு பெரிய பிளாக் பஸ்டா இருக்கும். அதுக்கப்புறம் அட்லியோட படம் வரல, நெல்சன் படம் வரல, இதெல்லாம் சொல்லலாம். வந்துச்சுன்னா ஏதாவது பண்ணியிருக்கோம். பட் இந்த வருஷம் டாப் தமிழ் டேரக்டர்ஸ் வந்து வரல. அதுலயும் மணிரத்னம் சார் வரல. இது மாதிரி கொஞ்சம் பெரிய பெரிய ஆளுங்களாம் இந்த வருஷம் வந்து கலந்துக்கல. வந்திருந்தா ஏதாவது தெரிஞ்சிருக்கும். அப்படி வராத காரணத்தினால நம்மளால இதை வச்சுதான் வந்து பாத்தீங்கன்னா கணிக்க முடியுது. இப்படி பார்க்கும்போது என்ன ஆச்சு, எதனாலதான் இந்த சீனியர் டைரக்டர்ஸ் வந்து இந்த வருஷம் அடி வாங்கினாங்க பயங்கரமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க வந்து ட்ரெண்டை பிடிக்கல. ஸோ ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி படங்கள் இப்பவுமே எடுக்க ஆரம்பிக்கல. ஸ்டில் இன்னும் நான் தான் பெரிய டைரக்டர் அப்படின்ற அந்த நினைப்புல இருக்காங்க போல. அப்பெல்லாம் இல்ல. லோகேஷ் கனகராஜ், அதுக்கப்புறம் அட்லி, இந்த மாதிரிலாம் இப்போ புதுசா வந்திருக்காங்களா, இவங்களாம் புது ட்ரெண்ட் செட் பண்ணி புது டைப் ஆஃப் கமர்ஷியல் பிலிம்ஸ் டேஸ்ட்டை வச்சுட்டு போயிட்டாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது ஸ்டில் நீங்க வந்து ஓல்ட் ஸ்டைல் ஆஃப் பிலிம்ஸே இங்க கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா போகாது. ஏன்னா உங்க காலத்துல நீங்க ஒன்று கொடுத்து அவங்களுக்கு எப்படி நீங்க வந்து பழக்குனீங்க, அது மாதிரி இந்த காலத்து ஆடியன்ஸ் நியூ டேரக்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வேற மாதிரியான ஒரு டேஸ்ட்டை கொடுத்து அவங்கள வந்து வேற மாதிரி இப்போ டியூன் பண்ணிட்டாங்க. அப்போ அந்த ஒரு ஸ்டைலுக்கு நீங்க அடாப்ட் பண்ணிட்டு ஓட ஆரம்பிச்சாதான் இந்த இடத்துல வந்து நீங்க சர்வேவே பண்ண முடியும். இல்ல அடாப்ட் பண்ணிக்கல, அதுல எதுவும் நீங்க வந்து அப்டேட் பண்ணிக்கல, ஜஸ்ட் விஷுவலைஸ்டா மட்டும் நீங்க வந்து பிரம்மாண்டத்தை காட்டுறேன் அப்படின்ற பேர்ல ஏதாவது பண்ணீங்கன்னா நீங்க இது மாதிரி தான் வாங்கி கட்டிக்குவீங்க அப்படின்றதுக்கு வந்து ஒரு முன் உதாரணமா தான் இந்த வருஷம் சீனியர் டைரக்டர்ஸ்லாம் வந்து வாங்கி கட்டிக்கிட்ட சம்பவங்கள். இதை தாண்டி உங்களோட தாட்ஸ் அண்ட் வியூஸ், உங்களோட தனிப்பட்ட விஷயங்கள் எதாக இருந்தாலும் அந்த என்னன்றதை மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க, நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். இதே மாதிரி தொடர்ந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கறதுக்கு மறக்காம நம்ம சாவேஜ் பாயிண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோலாம் நாளைக்கு மீட் பண்றேன். அது வரைக்கும் டாடா பை பை, டேக் கேர் ஃப்ரம் A Square.